நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நாடகம் வந்து சமாதி ஆனோன்னா, சாமி சமாதி ஆனோன்னா கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் தாமஸ் மன்றோ கொடுத்த விஷயத்தையே தெரியாமல் போயிட்டான் பாதி பேர். இதில் தான் வருத்தமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, அரசியல் மேடையிலையும் இப்படித்தான். ஐயாவை கேட்டால் தெரியும். நான் என்ன கூறுகிறேன் என்றால்னு ஏறிச்சுடுவான். முடிஞ்சு போச்சுறாங்க, மொத்தமும் தெரிஞ்ச மாதிரி. இவனுக்கு நாட்டு பிரச்சனை தெரியாதனால தானே மாரடிச்சுட்டு இருக்கோம், மேடையிலேருந்து தெரியறதில்லை. அதே மாதிரி தான் இப்போ ராகவேந்திரது முழுமையாக தெரிந்தால் கூட ஒரு வெள்ளைக்கார தாமஸ் மன்றோ அந்த இடத்தை அழித்திருக்கிறான்னு இன்னைக்கு இருக்குன்னு ரெக்கார்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்காம பாதி பேர் போகிறாங்களே. அதனால தான் தமிழ்நாடு மட்டும் அறவேக்காடாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், முழுசாக பார்த்துட்டு போனால் என்ன, அதுக்கப்புறம் நாங்கள் வர போகிறோம், ஐயாலாம் வராது பேசுகிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே இதை பற்றி, அதை கேட்டாங்க. இந்த ராகவேந்திர இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதே மாதிரி தான் அசோமேதத்துலையும் பேசினேன். அந்த கேஆர் செல்வராஜ் போட்டான் அசோமேதம். அசோமேதம்னா யாருமே அசோமேதம் யாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த நாடகம் பார்த்த உடனே அசந்துட்டேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், துரியோதனன் சகோதரர்கள் பேர் ஒரு வயலுக்கு தெரியாதான் நாட்டில். அவன் சொன்னான் வரிசையா. அதே மாதிரி ராகவேந்தர்னா ஒரு சினிமா நடிகர் மூலியமாக அறிமுகமானவர்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்ல, தாமஸ் மன்றோ காலத்தில், இப்போ வாழ்ந்த காலத்தில் கூட அவரை பற்றி பெருமையை சொல்லி இருக்கிறார்கள். அதனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாடகம் உதவியாக இருக்கு. அதுலேயும் அந்த சீனிவாச மூர்த்தி அப்படியே ராகவேந்தர். நான் மந்திராலயா போயிட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இருக்கான் அந்த ஆளு. நான் எங்கள் சகோதரன் தான் ரஜினி சார், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் எடுத்து அந்த படம் வந்தவனை கூட நான் சொன்னேன், கொஞ்சம் வில்லனிஷாக இருக்காருன்னு நான் சொன்னேன். நான் வந்து நடிகன், அதனால சொன்னேன். ஏன்னா அவர் வந்து இப்படி கண்ணம் புதுக்குன்னு இருக்கும், இந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படி எல்லாம் இருந்தது. இப்போ முழுன்னு இருந்த ராகவேந்திர ஒல்லி அடித்தாரேன்னு நினச்சேன். ஆனால் இந்த சீனிவாசனுக்கு பெருமையாக இருந்தது எனக்கு. என்னென்னா, இல்லை எல்லாருமே நடித்தாங்க, நல்லா நடித்தாங்க, வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. இது எதுனால இவங்களுக்கு உதவி பண்ணிச்சு தெரியுமா? நான் மாரடிச்சுட்டு இருந்த மாதிரி இவ்வளோ நாளாக இந்த டப்பிங் யூனியன் அதுதான் உதவி பண்ணிச்சு. ஏன்னா இவங்க பூரா பின்னாடி இருந்து மற்ற நடிகனுக்கு வாயை அசைச்சு அசைச்சு சத்தம் கொடுத்து நடிச்சு கிடிச்சு அவன் கட்டியிருப்பான். அவன் குறைச்சலாக நடிச்சிருப்பான், இவன் அதிகமாக நடிப்பான். மைக்கு பின்னாடி நடிச்சு கிடிச்சு அவங்களுக்கு பேரை வாங்கி கொடுத்துட்டு இவன் பின்னாடி இருப்பான். ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு அந்த நடிப்பு திறமை ஏன் வந்ததுன்னா, அதில் நடித்து 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 இதில் ஈஸியாக வந்துருச்சு. நான் சொன்னேன் செல்வராஜ் எல்லாம் வாரிசுன்னு. எல்லா வாரிசும் இருக்கு. நமக்கு எதுக்கு அது ஏதாவது சொன்னால் வேறு மாதிரி ஆகிடும். அதில் சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு நாள் பதவி கொடுக்க முடியுமா? அது கேட்க விட மாட்டேங்கிட்டான். ஒரு நாள் பதவியினால் கொடுக்க முடியும்னு கைத்தட்டு பெருசாக ஆடியன்ஸில் இதான் நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் பதவி கொடுக்க முடியாமல் இருந்தவங்க 6 மாதம் இருந்து இப்போ வெற்றி பெற்றுருக்காங்களா இல்லையா? அதுவும் இருக்காங்கல்ல ஆளுங்க. நான் அரசியல் பேசலை, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது நெருங்குது, அவ்வளோதான். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, பிரமாதமான ஒரு நாடகம். சீன் செட்டிங் வாஸ் ஸோ குட். அப்படியே அசந்துட்டேன். நான் கையை தட்ட ஆரம்பிச்சோம், தட்டிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த கதிர் போய் அந்த ஒரு ராஜாவை வந்து அப்படி டக்குன்னு நின்னாம பாருங்க, ஒரு போஸ்ட் கொடுத்து இன்னும் அழகாக இருந்தது. அது என்னடா நான் ஒழிச்சு வச்சுருந்தான் இவ்வளோ நாளாக. இதை என்ன ஒன்றே ஒன்றுனா, சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் ஒரே வித்தியாசம் முடிச்சிருக்கேன். சினிமா வெறியனை உருவாக்கும், நாடகம் ரசிகனை உருவாக்கும். ஏன்னா சொல்கிறேன்னா, யார் நடித்தாலும் நல்லா நடித்தா கை தட்டுவோம். சினிமாவில் அப்படி இல்லை. நான் தப்பி தவறி அந்த கதாநாயகனை அடைஞ்சிடக்கூடாது, வெறி உருவாக்குவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் ரசிகனை உருவாக்கும். அதே மாதிரி நாடகத்துக்கு சினிமாக்கும் நான் ஐயாவுக்கும் கொஞ்சம் தெரியணும்னு சொன்னேன். இந்த கபடி குழுவில் பரோட்டா கடை வியாபாரியாக நடிப்பான்ல ஒரு ஆள், முருகேசன். அவன் இந்த நாடகத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க.
பயந்துட்டு எவனோ வேட்டி விடுவாங்க போட. ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டரை பரோட்டா கடையில் போடுறான் பாரு சினிமாவில், இவனுக்கு சம்பளம் குறையுது, சாப்பிட்றவனுக்கு சம்பளம் அதிகம். என்னடா நாட்டில் உண்மையில எவ்வளோ திறமை இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க. KN காளை அதிகமாக பேசுகிறார், சங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். சொன்னவனை சொல்கிறேன் நான். இந்த நாடகத்தில் நடித்தார் பேர் வயசாகி பீமனுடைய மடியில் இறந்தார். அந்த ஒரு காட்சியை மட்டும் நீ நடித்து காட்டிடு, இப்போவே நாங்கள் சங்கத்தை விட்டு வெளியே போயிடுறோம். 86 வயசில் நடிக்கிறாங்க மனுஷன். என்னடா நடிகர் சங்கத்தில் இருந்தாலும் அனுப்பிச்சிங்கன்னா எங்கடா இருக்காங்க 86 வயசாக? கோபத்தில் அதை பேசிட்டு பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இதில் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடித்தாங்க. இவங்களெல்லாம் நான் சொல்லக்கூடாது வாழ்ந்தாங்க. செல்வராஜ் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன, என் தொழில் வந்து செம்படவன் எப்பயுமே தக்கையை தான் பார்ப்போம். அந்த தக்கை அப்படி இறங்குச்சுன்னா மீன் மாட்டிச்சுன்னா நான் அடிச்சிடுவோம். சக்லிங்க எப்பயுமே செருப்பு தான் பார்ப்பான். அதில் இந்த ஷூ பாலிஷ் வேணும்பா டக்குன்னு தட்டுவான். அவன் கண்ணு செருப்பில் தான் இருக்கும், செம்படவன் கண்ணு தக்கையில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் என் கண்ணு எப்பவுமே இந்த டப்பிங் யூனியன் தான். எந்த நிலைமை வந்தாலும் எப்படி வந்தாலும், ஏன்னா ஐயாட்ட சின்னதாக சொல்லிடுவேன். அப்புறமா ஒரு மத்திய அமைச்சர் வந்திருக்காரு, அதில் ஒரு கோரிக்கை இல்லைன்னா நல்லா இருக்காது. இது வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் சொன்னார், ரொம்ப அருமையாக, மந்திரிகள் என்று வந்தாலே ஒரு கோரிக்கை வந்து விடுங்கன்னு. ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் நடத்தி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து தலைவராக இருக்கும்போது டப்பிங் யூனியனில் கொடுத்தேன். இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தேன். டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் சிறந்த பரிசு தர வேண்டும். அது எப்படி? அது கிடையாது, சட்டமே கிடையாது. எங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினோடனே அவர் வாயாஸ்டார் சோமயாஜலு, அவருக்கு கொடுக்கலையா சிறந்த நடிகர்? அப்போ அது டப்பிங் தானே அதுவும் அப்படின்னு நான் பாயிண்ட்லாம் போட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் என்ன ஒரே நல்ல மனுஷன்னா, ஏதோ ஒன்று கேட்க போய் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் கேட்டது பின்னணி குரல் கொடுப்பவர்களை பற்றி பேசினேன். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, முதல் முறையாக ஜூரியில் ஸ்பெஷல் அவார்டு ஜெயபாலுக்கு ஆடுகளம் படத்தில் நான் தான் குரல் கொடுத்தேன், எனக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுத்தாங்க சிறந்த நடிகர். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு அந்த அவார்டு. ஆனால் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, ஐயா கிட்ட தயவு செய்து உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், இந்த பின்னணி குரல் கொடுக்கும் ஆண் பெண் வருஷம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அவங்க இல்லைன்னா சினிமா கிடையாது, உயிர் கிடையாது. அது எப்படி உங்களுக்கு அந்த லெட்டர் நான் டிராஃப்ட் பண்ணி தரணுமோ நான் நிச்சயமாக அதை தருவேன். நமக்கு உறுதுணையாக இயக்குனர் சர்மா அவர்களும் இருக்காங்க. அவர்கிட்ட உட்கார்ந்தும் போது அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அவரே நினச்சிருப்பார் ஏன்டா இங்கே வந்தோன்னு. அந்த அளவுக்கு நல்லா அனுப்பி வச்சுருக்கேன். நாளை காலையில் 8 மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். ஓடவே முடியாது, ஒரு நம்பர் வேறு நம்பி கொடுத்துட்டாரு என்கிட்ட. ஏன்னா எங்கள் ஆளுங்களுக்கு இந்த ரொம்ப கஷ்டப்படுற விஷயம், கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் வசதியாக இருக்காங்க, ஆனால் வாய்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கு அவார்டு இல்லைன்னா அப்புறம் என்ன, மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் செய்யணும். அதுக்கு எப்படி நான் பெட்டிஷன் தரணுமோ நாங்கள் நிச்சயமாக எங்கள் யூனியன்லேருந்து தருவோம் என்று சொல்லி நல்லெண்ணம் கொண்ட ஐயா மத்திய அமைச்சர் ஐயா மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் மீண்டும் அவர் இவ்வளோ நேரம் நான் கேட்டேன், எவ்வளோ நேரம் நாடகம் பார்க்க போகிறீங்கன்னு. ஃபுல்லாக பார்க்க போகிறேன்னு சொன்ன முதல் மந்திரி இவர். நான் பார்த்ததே இல்லை, முழுசாக நாடகம் பார்த்த ஒரு மந்திரியை அது மத்திய அமைச்சர் பார்க்குறாருன்னா பெரிய சமாச்சாரம். அண்ணன் ரமணன் சொன்னது மாதிரி இது எல்லா ஊர்லேயுமே போடணும். ஏன்னா யார் இந்த ராகவேந்திரன் எல்லாருக்கும் தெரியணும். அதே மாதிரி தான் அசுமேத நாடகம். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம கடவுள்கள்லாம் யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதில்னு தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க என் குடும்பத்தின் சார்பாகும் 12 நாளில் எழுந்து வருதுதானே ஐயா உனக்கு 12 நாளில் இந்த ராகவேந்திரன் இது ஈஸி தானேங்க, ஒன்றும் பெரிய கரடு முரடாக எழுத வேணாம். ராகவேந்திரன் ரொம்ப சாதாரணமாக இருக்குங்க. ஆனால் ஒன்று, அந்த சின்ன பையன் ஹரிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான், அதுக்கு நாங்கள்லாம் கை தட்டணும். அது வசனத்துக்கு வந்த பெருமை தானே ஒழிய வேறு எதுவுமே அல்ல என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி இன்னும் பெரிய அளவில் வளரணும். இது தமிழ்நாடு பூரா ரமணன் சொன்ன மாதிரி இதை நடத்துவதற்கு நிச்சயமாக நான் ஒரு
துணையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.